ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா எடுத்தோன்னே எப்பவுமே பைக்கை காட்டுவோம், இப்போ என்னடா சைக்கிள் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? எதனால் சைக்கிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படின்னா தாங்க அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோங்க. ஏன் இந்த வீடியோக்கு நான் இவ்வளோ ஐப் ஏற்றுறேன்னா, இந்த வீடியோ முழுசாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எதனால் இந்த வீடியோக்கு இவ்வளோ ஐப் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் போக போக சைக்கிள் விளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் விளாக் தாங்க. என்ன அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல் அவேர்னஸ் தாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, ட்ரிபிள்ஸ் போகிறவங்க, அப்புறம் பில்லியன் ஹெல்மெட் போடாமல் போகிறவங்க, ஓவர் ஸ்பீட் பண்ணுறவங்க, அப்புறம் சாலை விதிகள் மீறி போகிறவங்க. சாலை விதிகள்னால் இந்த மாதிரி சொல்கிறது, சிக்னல் நிற்காமல் போகிறது, அப்புறம் கோட்டை தாண்டி நிற்கிறது, இதெல்லாமேங்க. அது தாங்க இன்றைக்கி ஒரு அவேர்னஸாக போட போகிறோம். முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குதுங்களாங்க, அது வெறும் பேப்பர் இல்லைங்க, அதில் தான் அவேர்னஸே இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் கிட்ட கூகுள் வந்து டவுன்லோட் பண்ணி நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போட போகிறாங்க. யாரெல்லாம் ரூல்ஸ் மதிக்கலையோ அவங்கள்ட்ட இதை கொடுத்து, இதுங்க நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்ப படித்து பாருங்கள், இதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க, ஏன்னா சைக்கிள் மிதிக்கிறாங்களே. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ நாளாக, எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா? ஐயோ, மோடு வேறு ஏற முடியலைங்க. சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுனதுங்க, ஸ்கூல் படிக்கிறப்ப சைக்கிள் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஓட்டுறேன். இதுக்கே இப்படி மூச்சு வாங்குது, காலுக்கெல்லாம் வலிக்குது, வட பிடிக்குது. எப்பா, இன்னும் அந்த பிரிட்ஜை எப்படி ஏற போகிறணும்? இதை ஏன் நான் பைக்கில் பண்ணாமல் சைக்கிளில் பண்ணுறேன்னா வச்சுக்க, இதில் ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் ஆரம்பத்தில் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுற வண்டி வந்து சைக்கிள் தாங்க. அதனால தான் வந்து சைக்கிளை நான் சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாத இதில் தான் நம்ம படிப்படியாக பைக்குக்கெலாம் வந்திருப்போம். சைக்கிள் ஓட்டி பழகி அதில் ஊந்து அடிபட்டு அரபல் போட்டு அதுக்கப்புறம் முழு பெல் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பைக் ஓட்ட பழகியிருப்போம். பெரும்பாலானோர் அப்படி தான் பழகியிருப்பாங்க. நானும் அப்படி தான் பழகினேன். அதனால தான் சைக்கிளில் அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணேன். அதுவும் இல்லாத இதில் நம்ம ஹெல்மெட் மாட்டின்னு போனால் எல்லோரோடைய பார்வையும் நம்ம மேலே தாங்க இருக்குமே. இப்போ நம்ம சைக்கிளில் ஹெல்மெட் போட்டுன்னு போகிறோன்னா எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே தான் இருக்கும். நேராக சைக்கிளில் ஹெல்மெட் மாட்டின்னு மிதிச்சின்னு போகிறான், அவங்களோட கவனம் நம்ம பக்கம் வரும். அதனால தாங்க நான் சைக்கிளில் அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணினேன். என்ன ஒன்று, என்னோடய பேச்சு சத்தம் உங்களுக்கு அதிகமாக கேட்குறதோட என்னோடய மூச்சு காற்று சத்தம் தான் அதிகமாக உங்களுக்கு கேட்கும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து மூச்சு வாங்குதுங்க. இது எத்தனை ஷீட்டு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கி, 100 ஷீட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேங்க. 100 பேருக்கு என்னாச்சும் கொடுக்கணும் மினிமம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தாங்க. இந்த ஷீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து உங்களுக்கு பெருசாக போடுறேன். ஹெல்மெட் போட்டுன்னுக்கிறேன், புழுங்குதா. அது போக இந்த பிரிட்ஜு மோடி ஏறணுன்னா ஓவராக மூச்சு வாங்குதுங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பில்லியன் வந்து ஹெல்மெட் போட மாட்டாங்க. முதக்கி இப்போ இவ்வளோ பரவாயில்ல, பில்லியனும் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்று, சிக்னலை மீறுறாங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் லைனை வந்து தாண்டுறாங்கங்க. அதை நான் பெரும்பாலும் இடத்த பார்த்தேன். போக போக கம்மியாயிடும். நம்மளும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே. அவங்க ஒரு பக்கம் கேமராலாம் வைக்கிறாங்க, நம்ம ஒரு பக்கம் அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க. நான் இதனால் வந்து திருந்துவாங்கலாம் சொல்லலை, கொஞ்சம் அவங்க மைண்டு யோசிக்கும்ல. எல்லாரும் திருந்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க. ஆனால் பட்டு சில பேர்னாச்சும் யோசிப்பாங்களே. இங்கே பாருங்க, ஹெல்மெட் போடாமல் 2 லேடிஸ் போகிறாங்க. எங்கெங்கே போகிறேன்னா சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. ஆனால் இந்த 100 ஷீட்டு காலியாகிற வரைக்கும் எல்லா சைட்லையும் போயிட்டு சுற்றி 100 ஷீட்டை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. இந்த சிக்னல் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. இந்த 100 ஷீட்டு காலியாகிற வரைக்கும் சுற்றினே இருக்கணும். மோஸ்ட்லி சிக்னல் தான் அவங்கள கொடுக்க முடியும். ஏன்னா அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சைக்கிள் நிப்பாட்டி இறங்கி நின்று தான் போய் கொடுக்கணும். நான் இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி, இது ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, நான் இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து படித்து பாருங்கள். நீங்கள் ஹெல்மெட் போடுங்க, இந்த பின்னாடி ஹெல்மெட் போட்டுங்க அடுத்த வாட்டி. நான் இது சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கள். ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரிண்ணா, ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கண்ணா. சாரி, போனா நான் இது சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கள். ஓகேண்ணா, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் தானா, ரூல்ஸ் அவேர்னஸ் தானா? ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ரூல்ஸ் அவேர்னஸ். இந்தியா, ஐயோ ஹிந்தி லாங்குவேஜில் அடிக்கலையா நான்? சாரி பையா, படிச்சுப்பாரு. யார்கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிப்பாரு. நான் டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கண்ணா. இந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ் தானே அது. நான்
கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ் தானா ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ் தானே இது. ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்க. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா. நான் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா. நான் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா. நீங்களும் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா. ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. டிராஃபிக் ரூல்ஸ் அவேர்னஸ்ண்ணா. இது ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் படித்து பாருங்கண்ணா. ஒரு அவேர்னஸ்ண்ணா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் விட்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. இது ஒரு அவேர்னஸ்ண்ணா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ஒரு அவேர்னஸ்ண்ணா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் விடுண்ணா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ்ண்ணா. ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ஒரு அவேர்னஸ் தானா? அவ்வளோதாண்ணா. சேஃப்டி அவேர்னஸ் தானா? ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ்ண்ணா. கொஞ்சம் பின்னாடி இருக்கணும் ஹெல்மெட் போட சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் தானா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் வீடியோ தானே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க மொட்டை ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. அவேர்னஸ் தானா? ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ஒரு டிராஃபிக் அவேர்னஸ் தானா? படிச்சு இல்லை, இது ரூல்ஸு தான். ரூல்ஸ் அவேர்னஸ் தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரூல்ஸ் மீறி நிற்கிறாங்க பாருங்கள். ஒயிட் லைனை தாண்டி நிற்கிறாங்க. ஒரு சின்ன அவேர்னஸ் படித்து பாருங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கண்ணா. ரூல்ஸ் அவேர்னஸ் தானா? ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்க. ரூல்ஸ் அவேர்னஸ் தானா? இல்லை சார், அவேர்னஸ் வீடியோ மாதிரி சார் எடுக்க போகிறீங்களா? ஆமாம் சார். அங்கே ரூல்ஸ் மதிக்காமல் மாரி நிற்பாங்கள்ல ஒயிட் லைனை தாண்டி, அவங்களுக்கு ஹெல்மெட் போடாமல் வரவங்களுக்கு. அதுதான் சார். இது ரோடு ரூல் பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ்ண்ணா. ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் பற்றி அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். அக்கா, ரோடு ரூல் பற்றி அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் பற்றி அவேர்னஸ் வீடியோ ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். தேங்க்யூ சார். ஒரு ரோடு ரூல் பற்றி அவேர்னஸ் வீடியோ சார் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள் சார். ஒரு அவேர்னஸ்ண்ணா. இது சேஃப்டி அவேர்னஸ்ண்ணா. சேஃப்டி அவேர்னஸ் அது ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ஒரு சேஃப்டி அவேர்னஸ்ண்ணா. சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள் ப்ரோ. இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள் ப்ரோ. பின்னாடி இருக்கிற நீங்களும் கொஞ்சம் ஹெல்மெட் போடுங்க. ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். பின்னாடி நீங்கள் கொஞ்சம் ஹெல்மெட் போடுங்க ப்ரோ. கொஞ்சம் சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிபிள்ஸில் போகிறத தவிர்த்துரும். இது ஒரு அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃப்ரீயாக டைமில் படித்து பார்க்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. அவேர்னஸ்ண்ணா. இது கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. ரோடு ரூல் அவேர்னஸ். இது அவேர்னஸ் வீடியோ கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. ரோடு ரூல் அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. ரோடு ரூல் அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. ரோடு ரூல் அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ரோடு ரூல் அவேர்னஸ் நான் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போகிறேன் சாலை அதுக்கு தான் சார். தேங்க்யூ சார். அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படித்து பாருங்கண்ணா. இது ரோடு ரூல் அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. சாலை விதிகள் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ரோடு ரூல் அவேர்னஸ்ண்ணா கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. இது கொஞ்சம் சேஃப்டி அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா.
நான் இது சேஃப்டி அவேர்னஸ்ண்ணா, கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. இது பின்னாடி ஹெல்மெட் போட சொல்லுங்கள். நான் ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் நான் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. ப்ரோ இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். தேங்க்யூ. நான் ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் ஒரு சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் சேஃப்டி அவேர்னஸ்ஸு ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கள். நான் சேஃப்டி அவேர்னஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. நான் சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பாருங்கண்ணா. தேங்க்யூ. சேஃப்டி அவேர்னஸ் ஃப்ரீயாக டைமில் படித்து பார்க்குறீங்களா? எல்லோரும் நம்ம சின்ன வயசில் நொண்டி அடித்து அரபல் போடுவோம்ல, அந்தமாதிரி நொண்டி அடித்து அரபல் போட போகிறாங்க. நொண்டி தான் அடிச்சுன்னு இருக்கேன், இப்போ தான் அரபல் போடுறோம். அதுதாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதனால தான் இந்த மாதிரி ஃபன் வித் அட்ராசிட்டி பண்ணின்னு இருக்கோம். இப்படி ஓட்டணும்னு வச்சுக்க ரிலாக்ஸாக ஓட்டலாங்க. இந்த மாதிரி ஓட்டினா இது பைக்கில் போகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அந்த அளவுக்கு பெயின் தெரியாது, லெக் பெயின்லாம் தெரியவே தெரியாதுங்க. இது எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் உட்காராம பில்லியன் சீட்டில் உட்காந்துன்னு ஓட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா 100 ஷீட்டையும் கம்ப்ளீட்டா கொடுத்து முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒன்னு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன சர்ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் தாங்க சர்ப்ரைஸ். இந்த ஹெல்மெட் யார் யூஸ் பண்ற ஹெல்மெட்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ஹெல்மெட் தாங்க. இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு கிவ்வே கொடுக்க போறேன். என்னடா நீ யூஸ் பண்ற ஹெல்மெட் எங்களுக்கு கிவ்வே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் தான் உங்களுக்கு கிவ்வே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்குறப்ப இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500 சம்திங். எத்தனை பேருக்கு கிவ்வே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண முடியாதுங்க. அது பாக்குற நீங்க தாங்க முடிவு பண்ணணும். ஆமாங்க, நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியல. என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இதோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு #Siva235 சொல்லிட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் நீங்க டைப் பண்ணி அனுப்பணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நான் சொன்ன ரூல்ஸோட யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள ரேண்டமா தாங்க நான் செலக்ட் பண்ணுவேன். அது நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஒரு ஆப்ல தான் அதை செலக்ட் பண்ணுவேன். ஒரு கமெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பங்க, எத்தனை கமெண்ட் வேணா பண்ணிக்கலாம். ஆனா இத்தனை பேர் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்னால சொல்ல முடியாது, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். எதனால நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ மூலமா எனக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்குதோ அந்த ஏர்னிங்ஸ் மொத்தமா சேர்த்து வச்சு உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுப்பேங்க. அது எத்தனை ஹெல்மெட் வருதோ அந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து இவ்வளவு ஹெல்மெட் என்னால வாங்க முடியுதோ அந்த ஹெல்மெட்டை உங்களுக்கு கிவ்அவே பண்ணுவாங்க. இதுக்காக நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதுக்கப்புறம் வர வேண்டிய வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்மெட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எதனால நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா, எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு அதிகமா கிடைக்கும். ஏர்னிங்ஸ் அதிகமா கிடைச்சுன்னா அந்த அளவுக்கு அதிகமா ஹெல்மெட் வாங்குவேன். ஹெல்மெட் அதிகமா வாங்குறதுனால அந்த ஒரு இடத்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். இப்ப நான் 10 ஹெல்மெட் வாங்கினேன்னா
10 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த 10 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அது என்னால சொல்ல முடியும். பட் அது உங்களுக்கும் தெரியாது. அதனால வந்து வியூஸ் அதிகமா போச்சுன்னா இப்ப 100 ஹெல்மெட் வாங்கினா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. அதனாலதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வியூஸ் போச்சுன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா வரும். இந்த வீடியோ மூலியமா வர ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமான ஹெல்மெட் தாங்க வாங்கி உங்களுக்கு கிவ்வே கொடுப்பேன். இது எல்லாமே உங்க கண் பார்வைக்கு தாங்க நடக்கும். கரெக்டா இன்னையில இருந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா 1/1/2024 தாங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுல இருந்து கரெக்டா எண்ணி ஒரு மாசங்க, அதாவது ஜனவரி மாசம் ஃபுல்லாவே இந்த வீடியோல எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அடுத்த மாசம் அதுல இருந்து வர ஏர்னிங்ஸ் வச்சு உங்களுக்கு கிவ்வே கொடுப்பாங்க. அந்த ஒரு மாசத்துல எனக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாவே உங்களுக்கு காட்டுவாங்க. அதுவும் காமிச்சிட்டு தான் உங்க பார்வைக்கு என்னோட ஏர்னிங்ஸை கொண்டு வந்துட்டு தான் இத்தனை ஹெல்மெட் வாங்க போறேன், இவ்வளவு பேருக்கு வாங்க போறேன், இவங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஒரு மாசம் கழிச்சு ஒரு வீடியோ போடுவாங்க. இந்த வீடியோட அப்டேட் வந்து ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கும். இந்த வீடியோ மூலியமா வர காசை நான் உங்களுக்கு அதான் கொடுக்கணும்னு பாக்குறேன். காசா கொடுக்காம ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோட்டோ விளாக் கம்யூனிட்டில யாரும் பண்ணதில்ல. அதை நான் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் சரி, என்னால என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில காசு எந்த ஒரு காசும் இல்ல, சோர்ஸுமே இல்ல, அதனால கொடுக்க முடியல. சரி, என்னால முடிஞ்சது உங்க மூலியமா வர காசை உங்களுக்கே ரிட்டர்ன் கொடுக்கணும் பாக்குறேன். அந்த காசை வந்து நான் ஹெல்மெட்டா கொடுக்கணும் பாக்குறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோல வள தொண்ணு சொல்லிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோல அப்படிதான் பேசி வச்சிருப்பேன். இந்த வீடியோல அது மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன கண்டென்ட்டோ என்ன ஸ்கிரிப்டோ அதை மட்டும் பேசிட்டு போலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் ஷேர் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு #Siva235 போட்டு இந்த ஹெல்மெட் உங்களுக்கு எதுக்காக வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த ரீசனை டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நான் ரேண்டமா தாங்க செலக்ட் பண்ணுவேன். அதுவும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஒரு ஆப்ல போட்டு தான் அதை செலக்ட் பண்ணி எடுப்பேன். அது எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு என்னால இப்ப சொல்ல முடியாது. ஒரு மாசம் கழிச்சு தான் சொல்ல முடியும் எத்தனை பேருக்கு இந்த ஹெல்மெட் கிவ்வே கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேற புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க. வெல்கம் டு 2024. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.